சங்கீதம் 122:7. இன்னும் சிலர் இப்பதான் எடுக்கிறீங்க. எழுங்க. சங்கீதம் 122:7. மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீது தான் சுதந்திரித்த அந்த எருசலேம் பட்டணத்தை அவன் முதலாவது என்ன செய்தான்? நேசித்தான். அல்லேலூயா. எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? சுகித்திருப்பார்களாக. தான் சுதந்திரித்த அந்த தேசத்தை அவன் நேசித்தான். இரண்டாவது அதற்காக என்ன செய்தான்? அவன் ஜெபித்தான். அந்த எருசலேம் சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அதற்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். மூன்றாவது அதை வாழ்த்தி அவன் சொன்ன வார்த்தை தான், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்பது. அல்லேலூயா. ஆகவே அவன் நேசித்த அந்த எருசலேம் பட்டணம், அவன் சுதந்திரித்த அந்த எருசலேம் பட்டணத்தை அவன் நேசித்து அதை அதுக்காக ஜெபித்து அதை வாழ்த்துகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்ததை இல்லை என்றால் எதை நாம் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொண்டோமோ சுதந்திரித்தமோ, நாம் சுதந்திரித்த காரியத்தை நாம் நேசித்து அதற்காக நாம் ஜெபிக்கும் போது, அதை வாழ்த்தும் போது, தேவன் அதில் இருக்கிற மேன்மையை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வாழ்த்தும் போது சொல்லுகிறான், உன் அலங்கத்துக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அதன் அலங்கத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினார். நம்முடைய தேவன் யார் என்பதை பார்த்தோம். அவர் சமாதானத்தின் தேவன் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் சமாதானத்தின் கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் ராஜா. அவர் மெல்கிசேதேக் என்றார் அர்த்தம். சமாதானத்தின் ராஜா, சாலமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்தர்ல போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாமும் என்ன செய்யணும்? சமாதானத்தை என்ன செய்யணும்? நாட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற பல காரியத்தை நம்ம முதல் வாரத்துல தியானித்தோம். பரிசுத்த பவுல் இந்த காரியங்கள் எல்லாம் நிருபத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உன் அலங்கத்துக்குள் என்ன உண்டு? நாமும் நம்முடைய குடும்பத்தை, நாம் இருக்கிற சபையை, நாம் இருக்கிற தேசத்தை, நாம் இருக்கிற சமுதாயத்தை நேசித்து அதற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அதற்குள்ளே சமாதானத்தை தந்து போதுமானவராக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, நாம் அதற்குள்ளே சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, அவர் சமாதானத்தை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது சொல்லப்படுகிறது, உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன உண்டு? சுகம் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். அல்லேலூயா. இந்த அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அரண்மனை என்று சொல்லும் பொழுது எருசலேமில் இருக்கிற ராஜாவின் அரண்மனை மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லா வீடுகளை அரண்மனை என்று தான் இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனைக்குள்ள என்ன உண்டு? சுகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனா பல மொழிபெயர்ப்புகள்ல என்ன சொல்லப்படுகிறதுனா, பொதுவாக நிறைய மொழிபெயர்ப்புல ஆங்கில மொழிபெயர்ப்பா இருக்கலாம், சில பொதுவான நல்ல பொது மொழிபெயர்ப்பா இருக்கலாம். பல இதுல செழிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரண்மனைக்குள்ள என்ன இருக்கும்? அரண்மனைக்குள்ள செழிப்பு உண்டாகும், சில இதுல பாதுகாப்பு உண்டாகும், சில இதுல நல்வாழ்வு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுகம் என்று சொன்னா சரீர சுகம் மட்டுமல்ல. அல்லேலூயா. நமக்கு தேவையான செழிப்பு, பாதுகாப்பு, நல் வாழ்வுகளை தேவன் நம்முடைய அரண்மனைக்குள்ளே, நம்முடைய வீட்டிலே, நமக்கு குடும்பத்திலே ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீது அவிதமாக எருசலேமை அவன் நேசித்து, எருசலேமுக்காக அவன் ஜெபித்தவன். அதனாலதான் அதை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துகிறான்? உன்னுடைய அரண்மனைக்குள்ள என்ன இருக்கும்? செழிப்பு, சுகம். சுகம் என்றால் சரீர சுகம் மட்டும் இல்ல, சரீர சுகம் நமக்கு அவசியம்தான். சில சொல்லுவாங்க, ஆண்டவரே
நம்ம பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு என்ன செய்யுங்க, சுகத்தை தாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுவாங்க? சரீர பலவீனம் வரும்போது அதை சொல்லுவாங்க. சரீரத்துல பலவீனம் வியாதி வரும்போது என்ன சொல்லுவாங்க? பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நல்ல சுகத்தை தந்தா போதுமா. ஆனா பணம் இல்லைன்னா என்ன ஆண்டவர், எனக்கு மட்டும் இப்படி இருக்குத. பணம் தேவைதான். பணம் எல்லாரும் வாழ்க்கையிலும். நல்லா பாருங்க, பணம் இருக்கிறதுனால மட்டும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வந்துட போறது கிடையாது. அல்லேலூயா. பணம் எவ்வளவு வருதோ தேவையை அதிகரிக்கத்தான் கொண்டு இருக்கும். தேவை என்ன செய்யுது? அதிகரிக்கத்தான் செய்யும். தேவைகள் ஒரு நாளும் நம்முடைய வருமானத்துக்கு குறைவாக இருக்க போறதே இல்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே வருமானத்துக்கு தகுந்தால் போல நமக்கு தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஒரு செழிப்பை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு செழிப்பை தரணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே தேவன் நல்ல பாதுகாப்பை தரணும். எத்தனையோ இன்னைக்கு, அதாவது பாதுகாப்பு என்று சொல்ல, நம்முடைய தேசம் இருக்கிறதுன்னா தேசத்துக்கு விரோதமா எத்தனையோ நாடுகள் நம்மை சுத்தி இருக்கிறது. அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு தேவை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே நம்மை சுத்தி எத்தனையோ சத்துருக்கள் நம்மை அழிக்க நினைக்கிறாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. அதே போல கொள்ளை நோய்கள், எத்தனை அழிவு, சங்காரங்கள், இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. 91ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கும் பொழுது அந்த பாதுகாப்பை குறித்து நிறைய வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு என்னென்ன பாதுகாப்பு? உன்னதமானவர் மறைவுன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்க. உன்னதமானவர் மறைவுன்னு என்ன அர்த்தம்? உன்னதமானவர் என்றால், உன்னதம் என்றால் உயர்ந்த, ஹையஸ்ட் பிளேஸ், உயர்ந்த நிலையில. உலகத்துல இன்னைக்கு பல தெய்வங்கள் இருக்கு என்று மனிதன் போற்றினாலும், எல்லா தெய்வங்களை காட்டிலும் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் ஒருவரே உயர்ந்த நிலையில இருக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? உன்னதமானவர். அப்ப உன்னதமானவர் மறைவு என்று சொல்லும் பொழுது, மறைவு என்றால் ஒரு பாதுகாப்பு. மறைவு என்றால் என்ன அர்த்தம்? நிழல் அல்ல, பாதுகாப்பு. ஹையஸ்ட், அதாவது என்னது? பாதுகாப்பு, நல்ல உயர்ந்த பாதுகாப்பு. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ஒய் இசட் பாதுகாப்பு, ஒய் பிளஸ், ஒய், எத்தனையோ பாதுகாப்பை கொடுக்குறாங்க. உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு, என்ன, அரசியல் தலைவர்களுக்கு, நடிகர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாங்க. ஆனா அதை விட மேலான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் உன்னதமானவருடைய மறைவு. அதை சொல்லிட்டு தான் அதற்கு, அந்த மறைவினாலே, அந்த பாதுகாப்பினாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பகலில் வெயிலாயில் இரவில் நிழலாயில் உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் எதன் மூலமா கிடைக்கிறதா? அவருடைய பாதுகாப்பினால கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட பாதுகாப்பை தருவதற்கு போதுமானதா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பல விதங்களிலே நமக்கு விரோதமாய் வருகிற மனிதனாலே மற்றும் அந்தகார வல்லமைகள்னாலே, இயற்கையினாலே வருகிற பலவிதமான சேதங்கள் இருந்தும் நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பதற்கு, நல்வாழ்வை கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே, எத்தனையோ வாழ்க்கையிலே, பாவத்துல வாழ்ந்த மனிதர் வாழ்க்கையிலே, பிசாசின் பிடியிலே வாழ்ந்த மனிதருடைய வாழ்க்கையிலே, அதே போல பலவிதமான வியாதியின் பிடியில 38 வருஷம் வியாதியில இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தார். ஒரு தர கொடுக்கலையா? பெரும்பாலும் ஸ்திரீ ஒருத்தி தன்னுடைய சரீரத்துல இருக்கிற அந்த பலவீனத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவள் செலவழித்தாலும் அவளுக்கு நல்ல வாழ்க்கை இல்லாம இருந்துச்சு. இயேசு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண் 5 பேரை கல்யாணம் பண்ணி இருந்தோம், அவ குடும்ப வாழ்க்கையில் அவளுக்கு சந்தோஷம், திருப்தி இல்லை.
காரணம் எதுலையுமே அவளுக்கு திருப்தி அற்றவளா இருந்தா இயேசு அவளுடைய மனநிலையை மாற்றி அவளுக்கு ஒரு புதிய வாழ்வை தேவன் கொடுத்தார். என்னை வந்தார், ஒருத்தர் பார்த்தார், சந்திச்சார், பாருங்க நீங்களும் வாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவ சந்தித்தது போல இயேசுவை சந்தித்ததுனால அவளுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் இதுவரைக்கும் ஏற்படாதனால ஒரு புதிய வாழ்வை அவர் உணர்ந்தால் அது மற்றவர்களுக்கு அவர் சொன்னார். அல்லேலூயா. மரித்து கூட லாசரை திரும்ப எழுப்பி அவனுக்கு ஒரு வாழ்வை தேவன் கொடுத்தார். எத்தனை வாழ்க்கையில விதவை வாழ்க்கையில ஆண்டவர் மறுவாழ்வை கொடுத்தார், நல்வாழ்வை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பாவத்துல சாபத்துல பெரும்பாடுல அந்த ஸ்திரீக்கு கொடுத்தது போல பிசாசு வல்லமையில ஒரு மனுஷன் அவன் கல்லுனால காயப்படுத்தி கொண்ட கல்லறையில அப்படிப்பட்ட மனிதனை எத்தனை பிசாசு? 6000 பிசாசு, 6000 லேகியன், அவன் 6000 பிசாசு. அந்த மனிதனை ஒருத்தரால கட்ட முடியல, சங்கிலியில கட்ட முடியல, கல்லறையில இருந்து கூக்குரல் போட்டிருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான்? யாரும் அவனை கட்டுப்படுத்தல, அவனே கட்டுப்பட்டவனாக வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து கர்த்தர் அவனுக்கு நல்ல வாழ்வை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருடம் ஒரு பெண் கூடியா இருந்தா, பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தது, இயேசு அவளை விடுதலை ஆக்கினான். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்வை தருவார் என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எந்த சாப கட்டுகள் இருந்தாலும், எந்த பாவத்தின் கட்டுகளாய் இருந்தாலும், எந்த பிசாசின் கட்டுகளாய் இருந்தாலும் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தர் நல்ல வாழ்க்கையை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சில வேளைகள் நம்ம நினைக்கிறோம், என்னையா குடும்பம் இருந்து இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணி நான் படாத பாடு, இருந்திருந்து இந்த பொண்ணை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே நிறைய பேர் இன்னைக்கு குழம்பிக்கொண்டு குறை சொல்லிட்டு கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்கு. கல்யாணம் ஆகிய குழந்தை இல்லை, ஒரு வீடு சொந்தமா கட்ட முடியல, இப்படி பல காரியங்கள். நான் சொல்றேன், வாழ்க்கையில எந்த குறைகள் இருக்கோ ஆண்டவர் நிச்சயமா இதெல்லாம் மாற்ற உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரேன். அல்லேலூயா. கணவர் குடிக்கிறாரா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவரை மாற்ற போதுமானவர். அல்லேலூயா. மனைவியுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவை, நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு வருமானம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களால ஒரு திருப்தியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. காரணம், வர்ற பணம் எல்லாம் எப்படி போகுது? பொத்தலான பயில போல இருக்குது. சில நல்ல உயர்ந்த நல்ல நிலையில இருந்தாலும் ஆனா அணுகணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல, ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட நிறைய அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நீங்க தொடர்ந்து ஜெபியுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்கள சத்ரு நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது புகுந்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு இருக்கும்போது பாருங்க, பிசாசு நம்மகிட்ட வரமாட்டான். வருவான், வெளியில இருந்து ஏதாவது நம்மளை வஞ்சிக்க வருவான். ஜெபம் குறையும் போது என்னாகும்? பிசாசு நம்மகிட்ட உடனே வந்துட மாட்டான். ஜெபம் எப்பெல்லாம் குறைதோ நம்முடைய சுய மாமிசம் வெளியில வரும். இன்னும் அதுலயும் நம்ம சுதாரிக்கல அப்படின்னா அடுத்துதான் அவன் உள்ள வருவான். அல்லேலூயா. அப்போ சிலர் வாழ்க்கையில பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தனால, தேவனை தேடுறதில்ல, ஜெபிக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள்னால பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம் நல்ல ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாழ்க்கையும் சீரழித்து போடுகிறான், நல்ல குடும்பங்களை சீரழித்து போடுகிறான். ஆனா பிசாசை குறித்து வேறு அப்படிதான் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே, வேறு ஒன்றுக்கும். ஆமா, அதனால நாம இடம் கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களை பிசாசு சீரழித்து கொண்டு இருக்கிறான். என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கை இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. காரணம், நாம பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்க ஜெபத்துல விழிப்பா இருங்க. பெருப்பான் சகோதரர் அருமையா பாடி இருக்கிறார், நான் தூங்கினா
தூங்குறன்னு அர்த்தம் நைட்டு தூங்குறது அர்த்தம் இல்லை. எப்பவுமே கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம சரீரம் பலவீனம் உள்ள, தூங்க வேண்டிய நேரம் தூங்கிதான் ஆகணும். ரெஸ்ட்டுவோ நமக்கு தேவைதான், ஓய்வு தேவைதான். ஆனா அதே நேரத்துல நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம குறைந்து போகும்போது, ஜெப வாழ்க்கையை விட்டு விடும் போதுதான் பிசாசு என்ன பண்றான், உள்ள எடுத்தவொன்னு வரமாட்டான். எடுத்தவொன்னு பிசாசு எப்பெல்லாம் ஜெபம் குறையுதோ நல்லா பாருங்க, உங்க சுய மாமிசம் மேல வரும். அல்லேலூயா. அப்போவாது என்ன பண்ணணும், ஜெபத்தை அதிகப்படுத்தும், ஜெபத்துக்கு அதிக நேரம் கொடுக்கணும், செலவழிக்கணும். சில நேரங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தாதான் டாக்டர்கிட்ட போறோம். ஆனா அதுக்கு முன்னால என்ன செய்யணும், என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நாமளே ஐடி பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம பலவீனம், நம்ம சரீரத்துல வர்ற சில குறைபாடுகள் நார்மலா நம்ம இருக்கிறத விட சில மாற்றங்கள் நடக்கும் போது அப்பவே என்ன நடக்குது அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேணும். இல்லைன்னா நம்ம மற்றவங்ககிட்ட கேட்டோ டாக்டர்கிட்ட போயோ அதை உடனே என்ன பண்ணணும், சின்ன பிரச்சனை பெருசளவு இருக்காது, அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் டாக்டர் போகணும்னு இல்லை, அது நம்மளா சரிப்படுத்த முடியுமா? போன வாரம் ஃபுல்லா நடக்கும்னு நினைச்சா கால் வலி, குதிங்கால் வலி, என்ன சரி சொல்லிட்டு நான் அப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு இருந்தேன். அப்ப நேற்று திடீர்னு ஒரு சின்ன வீடியோ எனக்கு பார்த்தா, அதுல இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு, மருந்து இல்லை, நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுல ஒண்ணு, வேற ஒண்ணும் கிடையாது. சில மறந்துருப்போம், சில விட்டுருப்போம், இதை செஞ்சா ஆனா இருக்கு. கர்த்தர் அந்த சில நேரங்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தந்து நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில கவனிங்க, கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்ம ஜெபத்தோடு நம்ம இருக்கும்போது தேவன் நம்ம அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு வாழ்வை தேவன் நமக்கு தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். சரி, இப்ப பாருங்க, உன் அலங்கத்துக்குள்ளே என்ன உண்டு, சமாதானமும், அரண்மனைக்குள்ள என்ன உண்டு, சுகம் உண்டு, செழிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, நல்ல வாழ்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாருடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிப்பட்ட செழிப்பை, பாதுகாப்பை, நல்வாழ்வை தேவன் தருகிறவராய் இருக்கிறார் என்று ஒரு சில வசனங்களை, ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:11. பாருங்க, யாருடைய கூடாரம் செழிக்கும், துன்மார்க்கனுடைய வீடு, வீடுன்னா அரண்மனை, அவன் பெரிய அரண்மனையில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் அவன் துன்மார்க்கனா இருந்தா அவன் வீடு என்ன செய்யுமா, அழிந்து போகும். ஆனால் செம்மையானவருடைய கூடாரம் என்ன செய்யுமா. அப்போ பாருங்க, யாருடைய கூடாரத்தை தேவன் செழிக்க பண்ணுகிறார். அவன் கூடாரத்துல இருந்தாலும், டென்ட் போட்டு இருந்தாலும், டென்ட்ல இருந்தாலும். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, ஆபிரகாம் அவன் பரதேசியா தான் வாழ்ந்தான், டென்ட்ல தான் வாழ்ந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம். ஆனா அவங்களாம் ஐஸ்வர்யவன்ல தான் இருந்தான். யாக்கோபு பாருங்க, அவன் திருப்தி அடைந்து கொண்டே போனான். கர்த்தர் அவனுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தான். ஆபிரகாமே கர்த்தர் பெரிய மனுஷனா இருந்தானா, அவனுக்கு திரளான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு தன் கைப்பிடிந்த 300 பேர். அப்ப எவ்வளவு பேர் அவனுக்கு இருந்தாங்க, அதெல்லாம் டென்ட்ல இருந்தாட்டு. அல்லேலூயா. டென்ட் எதை காட்டுதுன்னா, அதாவது பெர்மனண்டா இல்லாம டெம்பரரியா நான் ஒரு இடத்துல இருந்துட்டு போறேன், அதை காண்பிக்கிறது. தற்சமயம் இந்த தேசத்துக்கு வந்தேன், வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். சில சொல்லுவாங்க, நான் வேலைக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன், பொழைப்புக்காக ஊருக்கு வந்தேன், பொழைப்பு தேடி வந்தவர்கள். ஆனா வீடு என்பது எதை காண்கிறது, பெர்மனண்டா நம்ம ஒரு இடத்துல நிலையா நிற்பதற்கு காண்பிக்கிறது. ஒரு மனிதன் அவன் ஒரு இடத்துல நிலையா இருந்தாலும், அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் அவன் வீடு என்ன செய்யுமா, அழிந்து போகும். ஒருவேளை உங்க வீடு கூடாரமா இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒருவேளை செல்வாக்கு குறைவா இருக்கலாம், உங்களுக்குள்ள சம்பாதிக்கக்கூடிய பலன் இல்லாமல் இருக்கலாம், இல்ல நீங்க இருக்கிற வீடு ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரமாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை செம்மையா இருந்தால் கர்த்தர் அதை செழிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
நான் இவ்வளவோ கஷ்டப்படுறேன், இவ்வளவு பிரயாசப்படுறேன், ஒண்ணுமே நடக்கலையா? நீங்க செம்மையாய் கர்த்தருக்கு பிரியமா உங்க வழிகளை நீங்க சீர்படுத்துங்க. செம்மையான கூடாரம் கண்டிப்பா செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இத்தனை வருஷமும் இன்னும் ஒரு ஓட்டு வீட்டுல தான் இருக்கேன், ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், என்னால ஒரு சொந்த இடம் கூட வாங்க முடியல. நீங்க ஓட்டு வீட்டுல இருந்தாலும், வாடகை வீட்டுல இருந்தாலும், ஒரு குடிசையில இருந்தாலும், நீங்க செம்மையானவர்களா இருக்கும் பொழுது தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார். செம்மையானவருடைய கூடாரம் என்ன செய்யுமா? செழிக்கும். அடுத்ததாக சங்கீதம் 92:12 வாசிங்க. சங்கீதம் 92:12. நீதிமான் எப்படி செழிப்பானா? பனையை போல செழிப்பான். சில காரியங்களை நான் பேசினேன். இதுல முக்கியமானது இந்த பனை மரம் என்பது எல்லா காலத்திலும் நிலை நிற்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதுல பல வகை இருக்கு, நிறைய வகை இருக்குதான். 500க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு. பனை என்றால் வெறும் நம்ம பனை மரம்னு சொல்லி நொங்கு பதநீர் எடுக்கிற அது மட்டும் இல்லை, தென்னம்பனை, நிறைய பனை வகைகள் நிறைய இருக்கு. பனை வகைகளுடைய அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா காலத்திற்கும் அது என்ன செய்யும்? நிலை நிற்கும். எல்லா சீதோஷங்களும் நிலை நிற்கும். ஏனென்றால் அதன் வேர் எப்படி இருக்கும்? ஆழமா இருக்கும். அது வேறு ஆழமா இருக்கிறதுனால, நல்லா படர்ந்து இருக்கிறதுனால, அது எந்த சீதோஷ நிலையிலும் நிலை நிற்கக்கூடியதா இருக்கிறது. உஷ்ண காலத்துல கூட அதன் வேர்கள் ஆழமா இருக்கிறதுனால ஆழத்துல இருந்து நீரை உறிஞ்சி என்ன செய்யும்? அது வளரும், செழித்தோங்கும். அல்லேலூயா. எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய, எல்லா காலத்திலும் வளரக்கூடிய, எல்லா காலத்திலும் பலம் தரக்கூடிய இப்படிப்பட்ட பனையை போல யார் இருப்பா? நீதிமான் இருப்பான். அல்லேலூயா. நாம் நீதிமானா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பனையை போல செழிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சீதோஷ நிலை இருந்தாலும் நீங்க நீதிமொழி சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது அதுலயும் அப்படிதான் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இந்த இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் நீர் ஓரங்களில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், ஏற்ற காலத்துல என்ன செய்வான்? ஆமா, அதே போல நம் நீதிமானா இருக்கும் போது அதுல நீர் ஓரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எங்க இருந்தாலும் பனைக்கு இருக்கிற தன்மை அதுதான். எந்த வறட்சியான இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அது என்ன செய்யும்? செழித்தோங்கும். நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல பனை மரம், தென்னை மரத்துக்கெல்லாம் அந்த தண்ணி, சில வீட்டுல இருக்கிற அந்த கழிவு தண்ணி, தேநீர் தண்ணி கூட அதை விட்டுருவாங்க. என்னைக்காவது பதனி கசப்பா ஸ்மெல் அடிச்சிருக்குதா? என்னைக்காவது இது இளநீர் ஸ்மெல் அடிச்சிருக்க? வேற ஏதாவது? அவ்வளவு மோசமான நம்ம பயன்படுத்தின தண்ணியை ஊத்தி விட்டா கூட அது இனிமையா நல்ல டேஸ்டா தான் தண்ணியை கொடுக்குது, நல்ல ருசியை தான் கொடுக்குது. அல்லேலூயா. இதுதான் இதுதான் பனை மரத்துடைய தன்மை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் பனை மரத்தை போல செழிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காலத்திலும் என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், உஷ்ண காலமோ வறட்சி வந்தாலும், இல்ல புயல் காற்றடித்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாளும் விழுந்து போகாதபடிக்கு, எல்லா காலத்திலும் நிலை நிற்பதற்கும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் வாழ்வதற்கு தேவன் நம்ம எல்லா விதத்திலும் பனையை போல உறுதி உள்ளவர்களாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நம்ம நீதிமான்களாய் வாழும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானா மாற்றி விட்டார். ஆனா நாம நீதிமானா வாழணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் அதான் சொல்றாரு, பாவம் செய்யற, அக்கிரமம் செய்யறத விடுங்க, நீதியை தேடுங்க, நீதியை பின்பற்றுங்க, நீதியா வாழுங்கன்னு தான் சொல்றாரு. அதே போல இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் வெளியரங்கமா நம்முடைய அடையாளத்தை தான் நாம் காண்பித்துக் கொண்டு இருக்கிறோமே தவிர, நம்ம கிறிஸ்தவர்களா நம்ம நீதியாய் நாம் வாழ ஆரம்பிச்சுட்டாலே ஒருவரும் நம்மளை குறை சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னா, வெறும் அடையாளத்தை மட்டும்தான் வெளியில நான் கிறிஸ்தவன் என்பது அடையாளத்தை தான் காண்பிக்கிறதா இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம நீதியாய் வாழும் பொழுது ஒருவனும் நம்மளை என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்ட முடியாது. அல்லேலூயா. நாம் நீதியாய் வாழும் பொழுது தேவன் நீதிமானை பனை போல என்ன செய்கிறார்? செழிக்க பண்ணுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள்
தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள். பிரகாரம் என்று சொன்னா முற்றம். தேவனுடைய பிரகாரத்தினுடைய தேவனுடைய ஆலயத்தின் முற்றம். அதுல அவர்கள் என்ன செய்வார்களாம்? செழித்திருப்பார்கள். யார் செழித்திருப்பார்கள்? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற, கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்படுகிற மனிதன் நாட்டப்படணும், நிலைநாட்டப்படணும், ஊன்றப்படணும், அதுல நிலைநிற்கணும். சாமுவேலை பார்த்தீங்கன்னா அவன் சிறு வயதிலே அவனுடைய தாய் அவனை கொண்டு போய் ஆலயத்தை விட்டுட்டு போயிட்டான். அங்க இருக்கிறவன், அங்க இருக்கிற ஆசாரின் மகன் இருக்கிறதுலே அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறதுலே மிக மோசமான ஆட்கள். ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களோடு தவறான காரியங்களை ஈடுபடுகிறவர்கள். அவங்க தேவனுக்கு பலி செலுத்துற அறிவுறுத்தாங்க. அப்படிப்பட்ட ஆசாரின் பிள்ளைகள் பத்தியில வளர்றான். யாரு? அவங்க அம்மா. ஏலி, உன்கிட்ட எல்லாம் உன் பிள்ளையை நம்பிலாம் என் பிள்ளையை நான் விட மாட்டேன், நான் பிள்ளைய நான் வீட்டுக்கே கூட்டு போறேன். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். உங்களை நம்பியா பிள்ளைய விடுறது? உங்களை நம்பி விட மாட்டோம், நான் பிள்ளைய வீட்டுக்கே கூட்டு போறேன் அப்படின்னு அம்மா சொல்லல. என்ன சொன்னா? விட்டதோட சரி, வருஷம் வரும்போது சட்டையை மட்டும் விட்டுட்டு போயிடும், அவ்வளவுதான். ஆனா அவன் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டதுனால, கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட அவன் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் அவன் செழித்தோங்கினான். அவனை போல தேவ மனுஷன் இங்க இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக அவனை தேடி வந்தாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலில நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, பல பன்முகத்தன்மையுடையவனாக சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார், செழிக்க பண்ணினார். காரணம், அவன் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டான். அதே போல யோசுவாவை குறித்து பார்க்கும்போது, யோசுவா மோசையோடு கூட இருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் செய்யறான், பிரியாது இருந்தானா. மோசை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போகும் வருவோம், அவன் கூட இருந்தான், பிரியாது இருந்தான். அதனாலதான் மோசை போன பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு வேலையை தேவன் யோசுவா கையில கொடுக்கிறார். மோசைக்கு அடுத்த ஒரு லீடர்ஷிப்ல கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்திலே அவன் நாட்டப்பட்டான். இன்னைக்கு பலவேறு காரியங்கள்ல பல காரியங்கள் இன்னைக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், நாட்களை செலவழிக்கிறோம், நம்ம கவனத்தை செலவழிக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல நாட்டப்பட்டிருக்கிறோமா? மற்ற சமயத்துல மார்க்கத்துல வழிபாடு செய்கிறது போல அல்ல கிறிஸ்தவம். வழிபாட்டுக்காக கூடுகிற கூட்டம் அல்ல நாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சர்ச்சு டெடிகேஷன் அப்போ சொன்னார். சில காரியங்களை நான் கிறிஸ்தவர்களை பத்தி அறிந்து கொண்ட விஷயம் சொல்லி ஒரு சில விஷயங்களை பேசினார். அதுல ஒரு காரியத்தை சொன்னார். நாங்க கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போய் நாங்க வழிபாடு பண்ணிட்டு போயிடுவோம், அவன் வந்துட்டு போயிடுவான். ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவீங்கய்யா. மணிக்கணக்கில் உட்கார்ந்து நீங்க நிறைய காரியங்களுக்காக, நிறைய மக்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்றத நான் கிறிஸ்தவ இடத்துல மட்டும்தான் பாக்குறேன்னு சொல்லி. பாத்தீங்களா? ஒரு ரட்சிக்கப்படாத, ஆண்டவர் அறியாத இந்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்ல அவங்க பாக்குறாங்க. ஆனா நமக்கு தான் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது, மணிக்கணக்கில் உட்கார்ந்துருக்கு நமக்கு என்ன கிடையாது? சிலருக்கு என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நாட்டப்படணும், அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும். நமக்காக மட்டும் வாழ்கிறவர்கள் அல்ல, தனக்காக மட்டும் வாழ்கிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று உலகம் அறிந்திருக்கிறது. நமக்காக மட்டுமல்ல, முழு உலகத்துக்காகவும், தேசத்துக்காகவும், எல்லா மக்களுக்காகவும் மணிக்கணக்கில் நம்ம அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா நாம் இருக்கிற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ வழிபாட்டுக்கு வந்து போற கூட்டமா இல்லாம காத்திருக்கிற, அமர்ந்திருக்கிற அனுபவம், நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தா கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர் என்ன செய்வார்களாம்? ஆலய பிரகாரங்களிலே கர்த்தர் உங்களை அவருடைய ஆலய பிரகாரங்களை, ஆலய பிரகாரம் என்று சொல்லும் பொழுது ஆலயத்தை முற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சொல்ல போனா நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகத்தை சுற்றி எங்கும் தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எங்கெல்லாம்
நீங்க அமர்ந்திருக்கிற எங்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் தேவனை தேடுகிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக 4வதாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11, 24, 25. வாரி இறைத்து திருப்தி அவர் உண்டு, அல்லேலூயா. அல்லேலூயா. யார் செழிப்படைவானா? உதாரண குணம் உள்ள ஆத்துமா என்ன செய்யுமா? செழிக்கும். வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. விசினித்தனம் பண்ணி சில நேரம் எல்லாத்துலயுமே வீணான சில வீணங்கள் அவங்க பண்ணக்கூடாது, உண்மைதான். ஆனா எல்லாத்துல என்ன செய்யக்கூடாது? விசினித்தனம் பண்ணக்கூடாது. சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வறுமை. அல்லேலூயா. எல்லா விதங்களிலும் நம்முடைய சிலர் நம்முடைய தேவைகள் ஒரு பக்கம் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய மனநிலை, ஊழியத்துக்காகலாம், மற்றவங்களுக்கு ஆகிலும், ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு நிச்சயிக்கிறானா, கடன் குடிக்கிறான், மற்றவங்களுக்கு ஆகிலும் கொடுக்கக்கூடிய மனநிலை. சில நிறைய பேர் பார்த்திருக்கு, தன்னுடைய அவங்களுடைய வருமானத்துல பெரும்பகுதியே ஊழியத்திலும் மற்ற ஏழைகளுக்கு கொடுக்கறதுலயும் செலவு பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கலாம், தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். ஆனால் பெரும்பகுதி அதை செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலரு எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வருமானம் வரல, எனக்கு சம்பளம் இல்லை, எனக்கு லாபம் இல்லை இப்படின்னு சொல்லியே தன்னுடைய, அதாவது ஆண்டவருக்கும் கொடுக்கறதுல உண்மை கிடையாது, அதே போல ஏழைகளுக்கும் சரியா கொடுக்கறதுலயும் அவங்க மனதை செலுத்துறது இல்லை. இப்படி இருந்தும் கூட வாழ்க்கையில ஏதாவது அவங்க மேன்மைப்பட்டிருக்கிறாங்கன்னா மேன்மைப்பட்டிருக்கவே மாட்டாங்க, வறுமையில தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால உதாரண குணமுள்ள ஆத்துமாக்கள் என்ன செய்யுமா? செழிக்கும். நாம் கொடுக்கக்கூடிய மனநிலை உதாரணமாய், ஊழியத்துக்கோ ஏழைகளுக்கோ உதாரணமாய் கொடுக்கிற ஒரு மனநிலை நமக்கு வேணும். அல்லேலூயா. நான் சொல்ல, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு என்ன செய்யுமா? தண்ணீர். ஆமா, நாம் கொடுக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்க, அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 28, 25. பெருநெஞ்சின் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. யார் செழிப்பான்? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், கார்லயா தான் போட்டிருக்கிறேன், இங்கே அதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுய பிரயாசம், என்னுடைய திறமைனால நான் ஆசிரியப்பட்டேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவரை நம்பின அவ்வளவுதான், ஒண்ணுமே நான் செய்யல. நான் அவரை நம்புகிறேன், அவர் தான் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்ய? நான் எத்தனை வருஷம் சபைக்கு வரேன், நான் ஆண்டவரை நம்பதான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாலே இன்னும் உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணல? முழுமையா இல்லை. நீங்க கர்த்தரை நம்பினா, நீங்க முழுமையா அவரை நம்பி பாருங்க, 100% நீங்க அவரை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்போம். அதான் வசனம் பொய்யானா, வசனம் பொய்யாகுனா நீங்க நம்பி பிரயோஜனம் இல்லை. வசனம் உண்மைனா நீங்க நம்பினா கண்டிப்பா நடக்கும். வசனம் உண்மையா பொய்யா? உண்மைனா நீங்க நம்பி பாருங்க, நீங்க முழுமையா அவரை நம்பிக்க 100% நீங்க நம்பி பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை செழிக்க பண்ணுவான். நான் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கை நீங்க பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே நிறைய பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே நிறைய விஷயங்கள்ல எசேக்கியா ராஜா யுத்தம் வருது, அவனுக்கு விரோதமா அசிரியா தேசம் அவனுக்கு விரோதமா வரும் பொழுது அவன் கர்த்தரை நம்புறான். அசிரியா ராஜாவுடைய ஆட்கள் சொல்றான், இந்த
எசேக்கியா சொல்ற நம்பிக்கை நீங்க நம்பாதீங்க. அவன் எல்லா கடவுளையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடவுளை மட்டும் நம்பி இருக்கான். அவன் உங்களை ஏமாத்திடுவான், ஏமாத்துக்காரன். அவனை நம்பாதீங்க. ஆனா பாருங்க, அவன் மந்திரத்தை நம்புறான், தந்திரத்தை நம்புறான். ஆனா எசேக்கியா ராஜா தேவனை நம்பின அப்படின்னாலே கர்த்தர் அவனை கைவிடல. அல்லேலூயா. கர்த்தரை நம்புக. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் நிச்சயமாக உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கடைசியாக ஒருவாள் வாசிக்கலாம். ஏசாயா 32:15. ஏசாயா 32:15 வாசிங்க. பாருங்க, உன்னதத்திலிருந்து நம்மேலே ஆவி ஊற்றப்படும் மட்டும் எது எப்படி அது அப்படிதான் இருக்கும். போதும், வாசிங்க. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றம் நடக்கவே இல்லையா? இன்னும் உங்கள் மேலே எது ஊற்றப்படல? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படல. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாத வரைக்கும் வனாந்திரமா இருக்கும், வயல்வெளியாவே இருக்கும். ஆனா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது அப்பொழுது வனாந்திரம் எப்படி ஆகுமா? செழிப்பாய் மாற்றும். வயல்வெளி என்ன ஆகும்? பாருங்க, ஏற்கனவே நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு குறையும் இல்லை. எதுதான் வனாந்திரம் செழிப்பான. இப்போ அதாவது சிலர் வாழ்க்கையில வறட்சி இருக்கு, வறுமை இருக்குது, வனாந்திரமா இருக்குது. ஆனா சில வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை, செழிப்பா தான் இருக்கிறாங்க. தேவையான பணம் இருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியமும் கிடைக்குது, செழிப்பா தான் இருக்கிறாங்க, எந்த குறையில, நல்ல சுகம் இருக்கு, நல்ல பாதுகாப்பு இருக்கு. ஆனா எது இல்லை? சிலர் அதுல திருப்தி ஆவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவரை தேட நல்லா இருக்கிறேன், நான் இதுக்கு பரிசுத்தாய் பெற்றாதான் எனக்கு எதுவும் கிடைக்குமா? சிலர் நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத அநேகர் வாழ்க்கையில கூட, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத அநேகர் வாழ்க்கையில கூட என்ன சொல்றாங்க? பொதுவாக மனிதர்கள் என்ன சொல்றாங்க? நான் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லையே, நான் எதுக்கு மனம் திரும்பணும், நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே போலதான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இருக்கு. ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க, ஆண்டோட பிள்ளையா தான் வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. அவங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. அதுக்கு ஒரு 4-5 பேர் எடுத்துக்கிடுவாங்க. 4 இந்த ஊழியக்காரர், இந்த ஆளு, இவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றாங்களா, இவங்களும் அபிஷேகம் பெற்றாங்களா, இவங்க பெற்றாங்களா, இவர் பெற்றாங்களா. எதை நாம் செய்யாம இருக்கிறோமோ, செய்ய விரும்பலையோ, அதுக்கு இன்னொரு ஆளை நம்ம கண்டிப்பா சான்று எடுத்துக்கிடுவோம். ஞானசம் எடுக்காத அநேகர் என்ன செய்வாங்கன்னா, கல்ல நான் ஞானசம் எடுத்தானான்னு கேட்பான். அவன் சிலுவையில தொங்குனா தொங்கு. எதை செய்ய விரும்பலையோ நாம இன்னொரு ஆளை எடுத்துக்குவோம். அதே போலதான் அபிஷேகத்தை பெற விரும்பாதவர்கள், அவங்க பெற விரும்பல, வாஞ்சித்தாதானே கிடைக்கும், வாஞ்சிக்கவும் இல்லை, பெறவே விரும்பல. ஆனா அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க, ஜெப வாழ்க்கை கூட இருக்குது, பரிசுத்தத்திலும் குறைவு கிடையாது, நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை தேடுறாங்க, ஜெபம் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை நான் செழிப்பாதான் இருக்கு, ஆனா செழிப்பான அந்த வயல்வெளிய நான் காடா மாற்ற விரும்புகிறேன். நீ இன்னும் பலருக்கு ஆசீர்வாதம் கடை. நான் வர்ஷிப்ல தான் சொன்னேன், நீபல்ல இருக்கிற அந்த காடு அது எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு ஆசீர்வாதமா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஆலயத்தினுடைய பணிமுட்டுகள் செய்வதற்கு பயன்பட்டது. நேரங்களை நம்ம நினைக்கிறோம், நல்லதானே இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன். இல்ல, நீங்க இன்னும் பல விதங்களில பலருக்கு ஒரு காட்டை போல, ஒரு வனத்தை போல பல்வேறு விதமான மர செடிகள், விலையேறப்பெற்ற காரியங்களை நீங்கள் தேவனுக்கு பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக இன்னும் வல்லமையா நீங்க பயன்படுகிற ஒரு பாத்திரமா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். அப்பொழுது எல்லாம் மாற்றம் நடக்கும். இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம செபிக்கிறோம், ஆனா ஒரு மாற்றம் நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் உன்னதத்திலிருந்து அன்னைக்கு
அப்போஸ் நடவடிக்கைகளை நான் வாசிக்கும் போது பேதுரு மற்ற அநேகர் வாழ்க்கையில பாருங்க, அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பொழுது அவள் வாழ்க்கை எல்லாம் மாறிச்சு. அது வரைக்கும் மறுதளிக்கிறவனா இருந்த பேதுரு முத ஆளா எழுந்து என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்ணுகிறான். ஆளா எழுந்து பிரசங்கம் பண்ணான். 3000 பேர் அவன் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம், அவன் மேல் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதுனாலே அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள். அல்லேலூயா. ஜபத்தினாலோ மற்ற பல பிரயாசங்களாலோ நடக்காத பல விஷயங்கள் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியின்னு நீங்கள் பெறவில்லை என்றால் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சில காரியங்கள் மாறாம அப்படியே தான் இருக்கும். இன்னும் பல வருஷமானால் நீங்க அப்படிதான் இருக்கிறீங்களா? மாற்றமே இல்லை. நீங்க பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வேத வசனம் சொல்லுகிற, மறுபடியும் வாசிங்க 15ஆம் வசனம். உன்னதத்திலிருந்து, நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற உன்னதம் என்பது என்ன? எல்லாவற்றிலும் மேலான உயர்ந்த இடத்துல இருந்து. அல்லேலூயா. கவனிங்க. அப்படின்னா மற்ற இடங்கள்ல இருந்து சில ஆவி வரும். மத்தியாகாயத்துல ஒரு கூட்டம் இருக்கு. மத்தியாகாயத்திலும் எந்த கூட்டம் இருக்குது? பொல்லாத ஆவிகள் இருக்கு. அதுவும் தன்னுடைய ஆவிகளை ஏவுகிறது, அது வேலையை செய்வதற்கு. ஆனால் அதை விட மேலான நிலையில, உன்னதத்துலன்னா எங்க? உயர்ந்த இடத்துல யார் இருக்கா? தேவனிடத்துல இருந்து. அதனாலதான் உன்னதமானவர், உன்னதத்தில் இருந்து ஒரு அருணோதயம். அப்ப உன்னதம் என்பது பரலோகம், மேலான இடத்துல இருந்து உயர்ந்த இடத்துல. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த மன்னா அது வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா. நானும் எங்க இருந்து வந்தேன்? உன்னதத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும். அப்போ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவி எங்க இருந்து பெற வேண்டிய ஆவி? உன்னதத்திலிருந்து பெற வேண்டிய ஆவி. போல எல்லாவற்றை விட மேலான நிலையிலே தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சொல்லப்படுகிறது, நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் எல்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அது ஊற்றப்படும் பொழுது என்ன செய்யுமா? வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக என்னப்படும். நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும். அல்லேலூயா. சரி, போதும். பாருங்க, ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வேணுமா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசின அந்த வார்த்தையின்படி ஒரு செழிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல வாழ்வை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கும், செழிப்பு உண்டாயிருக்கும், பாதுகாப்பு உண்டாயிருக்கும், நல் வாழ்வு உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன், நீங்க செம்மையாய் நடக்கும் பொழுது, செம்மையானவனுடைய கூடாரமா இருந்தா கூட அது கண்டிப்பா செழிக்கும். அல்லேலூயா. நீங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது நீங்கள் பனையை போல செழிக்கப்படுங்க. ஆண்டவர் உங்களை பண்ணுவார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருப்பிருந்தால் தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார். நீங்க உதாரணமாய் கொடுக்கக்கூடிய ஆத்துமாவா மனநிலையில இருந்தா கர்த்தர் நிச்சயம் உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தரை நம்புகிற மனிதனா இருந்தா தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார். உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா? எல்லாரும் செபிக்க போகுது. ஹல்லேலூயா. ஓ ரபாலா சந்தரபா தீகாலாரா சந்துரபோதியாந்தரபா. ஓ, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும் என்று சொன்னார்.